நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. இன்றைக்கி நம்ம வேறு ஒரு படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு ஒரு சின்னதாக ஷவுட் அவுட் ஒன்று கொடுத்துடலாம் அப்படிங்கிற தாட் எனக்கு இன்றைக்கி காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு யோசிக்கிற டைமில் வந்துச்சு. ஸோ அதை பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக நான் பேசி முடிச்சுட்டு போயிடுறேன். அதாவது இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸான குவாட்ஸ் ஒன்று இருக்குது. இது ஃபேமஸாக இல்லையான்னா தெரியல, ஆனால் நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, லேட் இஸ் பெட்டர் தென் நெவர். அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட அது ஓகே தான், பட் ஆரம்பிக்காமே இருந்தீங்கன்னா அதுதான் பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் இந்த கோட்ஸோடைய அர்த்தம். இந்த கோட்ஸ் எனக்கு கேட்ட உடனே மைண்டில் டக்குன்னு ஒரு படம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா இந்த படத்தை நான் சொல்லுவேன். அதுவும் இந்த படம் எனக்கு எவ்வளோ பர்சனலாக ரொம்ப கனெக்டான படம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 10 படம், அதாவது ஸ்பெசிஃபிக்காக தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்னு நீங்கள் லாங்குவேஜ் எல்லாம் எதுவும் இல்லாமல் ரேண்டமாக நீ ஏதாவது ஒரு 10 படம் சொல்லுப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நான் இந்த படத்தை அந்த டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே நான் சொல்லி முடிச்சிடுவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்டான ஒரு படம் தான் இந்த படம். சரி, இதை பற்றி ஏன் நீ இன்றைக்கி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது மேக்ஸிமம் ரிலீஸ் ஆன டைம்லேயே நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா நானும் இதை லாக்டவுன் டைமில் தான் உட்காந்து பார்த்தேன், ஒரு 2022 அப்போது. நிறைய பேரும் அப்படி தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரிலீஸ் ஆன டேட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா கூட ஓகே தான். ஆனால் இந்த படம் இன்னையோட ரிலீஸ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த படத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாச்சு. அதை தாண்டி எனக்கு இதை என் வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு தோணுனதுனால இதை பற்றி இங்கே பேசலான்னு வந்திருக்கேன். சரி, இவ்வளோ ஹைப் வேலைக்கு ஆகாது. ஜெர்சி படத்தை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேட்குற எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபேமஸான சீன் இருக்குது. டக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மோட்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க பர்டிகுலராக அந்த ட்ரெயின் சீனை லைஃப்பில் ஒரு தடவையாவது வச்சுருப்பீங்க, இல்லை வைக்கணும்னு அதை பார்த்து பார்த்து மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதில் எனக்கு ரொம்ப எமோஷ்னலான சீன்னா கிளைமேக்ஸ் சொல்லலாம். அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதை தாண்டி படத்தில் ஜெர்சி படத்தில் எந்த சீன்ஸ் எடுத்தாலும் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு கூட நீங்கள் அப்படியே கனெக்ட் ஆகிடுவீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அது ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், எண்டிங்கில் நல்லாயிருக்கும், இல்லை இந்த பாட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை. சும்மா ஒரு சீன் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட அந்த படம் உங்களை அப்படியே உட்கார வச்சிருங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை ஒரு வேளை அப்படி ஸ்டேட்டஸில் மட்டுமே பார்த்து எனக்கு கதை தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எப்படி இந்த படத்தை உட்காந்து பார்க்குது அப்படின்னு யோசித்து விட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை ஒரு தடவை மட்டும் ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். சரி, ஓகே, பேசணுன்னு நினச்சதுன்னா பேசி முடிச்சாச்சு. இப்போது கண்டென்ட்குள்ளே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சம்பவம் அத்தியாயம் 1 அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படம். தியேட்டரிக்கல் ரிலீஸ் March 6 நடந்திருக்கு. ஆனால் ஓடிடியில் இப்போ தான் ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல த்ரில்லர் ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். அதனால தான் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இதில் இருக்க டைரக்டர், ஆக்டர்ஸ்னு எல்லாமே எனக்கு புதுசு. யாருமே நோன் ஃபேஸ்ன்னு இல்லை. இந்த படத்தில் தான் அவங்கள எல்லாரையும் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆன நிறைய ஃபேஸஸ் நான் இந்த படத்தில் பார்த்தேன். அப்படி பார்த்ததுனாலே என்னவோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அஸ்கர் அலி, வினித் குமார், அதுக்கப்புறம் அஸ்மின் ஜமீல்னு சொல்லிட்டு பேர் எப்படியோ நான் விக்கிபீடியாவில் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் யார் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூட எனக்கு இதை பார்த்த உடனே சரியாக சொல்ல தெரியல. நான் சொன்னாலும் இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகாது. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இதை பார்க்குறப்போ கொஞ்சம் இந்த கதையோடைய கண்டென்ட் எல்லாமே டார்க் சீரீஸோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டார்க் சீரீஸ் பார்த்தவங்க ஒருவேளை இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நிறைய விஷயம் இதுக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கே, அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்த மாதிரியே இருக்கேன்னு உங்களுக்கு
நிறைய இடத்துல ஃபீல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் படம் ஆரம்பித்த ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம். ஏன்னா ஜென்ரலாகவே எல்லா மலையாள படங்களும் பெரும்பாலும்னு கூட இல்லை, எல்லாமே வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும்னா ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எண்டிங் போகிறப்போ ரொம்ப நல்லா முடிச்சிருப்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த படத்தை ஆஹா ஓஹோ அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி பார்க்குறப்போ இந்த படம் அவ்வளோ மோசமாலாம் இல்லாமல் ஆரம்பித்த ஒரு 20வது நிமிஷத்துலேயே இவங்க கதைக்குள்ளே போயிட்டாங்கன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 20வது நிமிஷம்னு கூட சொல்ல முடியாது, ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே கதைக்குள்ளே போகிறதுக்கான வேலையை அங்கங்கே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அந்த 20 நிமிஷத்தை தாண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டார்க் சீரீஸ் பார்த்தவங்க நான் இந்த படத்துடைய ஜானர் என்னன்னு சொல்லாதப்பவே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படின்னு. ஒருவேளை அந்த சீரீஸும் பார்க்காதவங்க இந்த படத்தை பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள். மேபி அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான எலமெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டார்க் சீரீஸ்லாம் வந்து நான் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, இந்த சீரீஸ் எடுத்த டேரக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு லூஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அந்த சீரீஸை பார்க்குறப்போ. ஏன்னா அப்படி போட்டு குழப்புன்னு குழப்பி வச்சுருப்பாரு. ஆனால் இந்த படம் அந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லை, கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரியே சிமிலரான ஒரு கான்செப்ட் எடுத்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக எடுத்து வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் இந்த கதைக்கு வந்து ஃபிக்ஷனலாக ஒரு ஸ்டோரியும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, ரியல் டைம்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பழைய ஹிஸ்ட்ரிஸ் கூடலாம் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். அதுவுமே இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக நல்லா சூட் ஆயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோடைய டைரக்டர் ஜித்து சதீசன் மன்கலது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர். ஆக்சுவலாக நான் ஜித்துன்னு பார்த்தோன்னே ஜித்து ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான மலையாளம் டேரக்டர் இருக்கார், அவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக்காகி ஒரு செகண்ட் பார்த்தா இல்லை, இவர் வேற ஒரு டேரக்டர். இவர் வந்து டெபியூவா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எதுனா படங்கள் பண்ணியிருக்காரான்னு தெரியல. பட்டு டெபியூவாக இருந்ததுன்னா இது ஒரு பயங்கரமான அட்டம்ப்ட்டு. ஃபஸ்ட்டு படமே இப்படி எடுத்ததுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவர் கொடுக்கலாம். கதையோடைய ஒன்லைன் ஸ்டோரி, அதுக்கப்புறமா அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் பற்றிலாம் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அது இந்த கதையோடைய எலமெண்ட்ஸை வந்து கொஞ்சம் லீக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் அது எதையுமே பெருசாக ஷேர் பண்ண விரும்பலை. அண்டு படத்துக்கு நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், அதை கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு தோன்றதுனால நான் சொல்கிறேன். கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான். அது என்னென்னா, ஒரு சில மலையாள படங்கள், மோஸ்ட்னு சொல்ல முடியாது, இல்லை எல்லா படங்கள்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு சில மலையாள படங்களில் தான் வந்து என்னென்னா தமிழ் ஆளுங்களை வந்து கொஞ்சம் கேவலமாக காட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து எனக்கு வர ஆரம்பிக்குது. ஏன்னா தமிழ் ஆளுங்களை வந்து அழகாகவும் இல்லை ஜஸ்ட் அனதர் கேரக்டராகவும் காட்டுற நிறைய மலையாள படங்களும் நான் பார்த்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா வருஷங்களுக்கு சேஷம்னு ஒரு படம், அதில் தமிழ் கேரக்டர்ஸை நல்லா காட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிருதயம், அது சொல்லவே தேவையில்ல, நிறைய காலேஜ் அன்றைக்கி லாஸ்ட் டே அப்போது ஸ்டேட்டஸ் போடுற பசங்களுக்குலாம் அந்த படம் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் ரொம்ப டச்சிங்கான ஒரு தமிழ் கேரக்டர் வரும் மலையாளம் படத்தில். அந்த மாதிரி நிறைய மலையாள படங்களில் நல்லா காமிச்சாலும் ஒரு சில படங்களில் இது ஆக்சிடென்டலாக நடக்கிறதா இல்லை இவங்க வேணும்னே ஒரு மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு இருக்குது. இது பர்டிகுலராக இப்படி தானா இல்லை இது நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணுறேனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதுனால இதை பற்றி என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச முடியல. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ், ஒருவேளை ஒரு சில மலையாள படங்கள் உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு படத்தில் தெரிஞ்ச ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். பட் அதை தாண்டி இந்த படத்துடைய மேக்கிங்கும் சரி, இதில் நடித்த ஆக்டர்ஸும் சரி, இந்த படத்துக்கு யூஸ் பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ஆவரேஜாக நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தாராளமாக போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கண்டென்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.